Hello traders, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா செபியோட நியூ ரூல்ஸ்னால வந்துட்டு 4 பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு இனி வந்துட்டு கிடையாது, ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் வச்சுக்கணும் அப்படின்ட்டு செபி சொல்லியிருக்கு. இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 2022ல இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபின் நிஃப்டியை வந்துட்டு ஆட் பண்ணாங்க வீக்லி கான்ட்ராக்ட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2023ல வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு வெனஸ்டேவா எக்ஸ்பைரி வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி கொண்டு வந்தாங்க. இப்படி வந்துட்டு ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வாரத்தில் வந்துட்டு 4 எக்ஸ்பைரி இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லாருமே ட்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா வீக்குமே வந்துட்டு இந்த ஹீரோ ஆர் ஜீரோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஜீரோ தான் ஆயிருக்கு. பெருசாக வந்துட்டு யாரும் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு விரல் விட்டு எண்ணிடலாம். சில நாட்கள் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்துட்டு நல்லா ஏறிச்சு. மேக்ஸிமம் ஆஃப் டேஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தான் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த வீக்லி வந்துட்டு எல்லா நாளும் எக்ஸ்பைரி கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இது ரெண்டும் வந்துட்டு வியாழக்கிழமை எக்ஸ்பைரியில் இருந்தது. ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு அதுவும் வியாழக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரியாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் வீக்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு எய்தர் கால் இல்லாட்டினா புட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு பெரும்பாலான வீக்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு ஜெயிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு காலோ இல்லை புட்டோ ஏதாவது வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏறி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேமஸ்னால தான் ஹீரோ ஆர் ஜீரோ அப்போ தான் ஃபேமஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்ட்லேயும் அதாவது எல்லா இண்டெக்ஸ்லையும் வந்துட்டு வீக்லி கான்ட்ராக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு ஃபின் நிஃப்டிக்கு மாறினாங்க, சில பேர் பேங்க் நிஃப்டி, சில பேர் நிஃப்டியில் ஸ்டிக் ஆனாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நான் இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ஃபின் நிஃப்டி பண்ணுறேன், அது எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னா நான் புதன்கிழமை ட்ரேட் பண்ணுறதுக்கு யோசிப்பேன் பேங்க் நிஃப்டி. இல்லை நான் பேங்க் நிஃப்டி பண்ணி எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்னா நான் நிஃப்டி பண்ணுறதுக்கு யோசிப்பேன், சரிங்களா? ஸோ அப்போது இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வீக்கில் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் இருக்காமல் போயிடும். இதனால வந்துட்டு உங்களுக்கு கால் புட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இனி வந்துட்டு இந்த செபி நியூ ரூல்ஸ்னால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் இண்டெக்ஸில் ஏதாவது ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ நம்மளோட எல்லாத்தோட ஃபோக்கஸும் வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் டேவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் தான் இனி நமக்கான ஹீரோ ஆர் ஜீரோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் ஃபின் நிஃப்டி பண்ணவங்க, பேங்க் நிஃப்டி பண்ணவங்க, நிஃப்டி பண்ணவங்க, மிட் கேப் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எய்தர் கால் இல்லை புட் வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஒருவேளை வந்துட்டு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு நல்ல ஒரு என்ட்ரி எடுக்க தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால் வந்துட்டு டெஃபினட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாகணும். அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இண்டெக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட்டில் கூட எய்தர் காலர் புட் வந்துட்டு ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் வீக்லி கான்ட்ராக்ட் வியாழக்கிழமை இருக்கும்போது ஒரு ₹1 இருந்த ப்ரைஸ் கூட வந்துட்டு 350 ருபீஸ்க்கு மேலெல்லாம் போயிருக்கு. பட் ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பெருசாக எதுவுமே போனதில்லை, சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு வீக்லி ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி அது பெனிஃபிட்டு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வீக்லியில் இருக்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டி வாங்குறதா நிஃப்டி வாங்குறதான்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கிறதுனால வேறு சாய்ஸ் இல்லை, நம்ம அதை ஒன்று மட்டும்தான் வாங்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு
உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. பேங்க் நிஃப்டி ப்ரிஃபர் பண்ணும்போது என்ன ஒரு ட்ராபேக் இருந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் ஏறும், ஆனால் வந்துட்டு நம்ம வாங்கின ஆப்ஷன்ஸ் மட்டும் விலை ஏறி இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒன்று கொண்டு வரும்போது வந்துட்டு டெஃபினட்டாக அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரியில் வந்துட்டு ஹீரோ ஆர் ஜீரோ வந்துட்டு மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிஃப்டி கொண்டு வருவாங்களா, பேங்க் நிஃப்டி கொண்டு வருவாங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் F&Oக்குள்ளார கொண்டு வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ஷேர்ஸ்க்கு மேலே என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு 250 ஷேர்ஸ்க்குள்ளார தான் வந்துட்டு F&Oவில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்துட்டு உங்களுக்கு என்எஸ்சியில் இருக்குது. மீதி இருக்கிற ஷேர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு F&O எலிஜிபிலிட்டி இல்லை. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மீதி இருக்கிற ஷேர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு இண்டெக்ஸை தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இண்டெக்ஸை F&Oக்குள்ளார கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு 13 செக்டாரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுது. பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு செக்டார் தான். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஹெட்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது நிஃப்டியை வந்துட்டு வீக்லி எக்ஸ்பெரியில் கொண்டு வர்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு நிஃப்டி கொண்டு வர்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிஃப்டி வாங்கி யாருமே வந்துட்டு நிஃப்டி ப்ரைஸ் ஏறி ஆப்ஷனோட ப்ரைஸு வந்துட்டு பெருசாக ஏறலை அப்படின்ட்டு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பேங்க் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் ஏறிடுச்சு, பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் ஏறலை அப்படின்னு தான் நிறைய பேர் புலம்பி இருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பேங்க் நிஃப்டி கொண்டு வரதை விட நிஃப்டி கொண்டு வர்றது வந்துட்டு ரொம்ப ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது நிஃப்டி கொண்டு வரது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீக்லி கான்ட்ராக்டை கொண்டு வந்தது பேங்க் நிஃப்டியில் தான், பிகாஸ் ஆஃப் வால்யூம் வந்துட்டு அதிகமாகனால. ஸோ அதனால் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு அவங்க கொண்டு வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் அதில் வந்துட்டு வால்யூமோட கான்செப்டும் அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நிஃப்டி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாட் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் கவலைப்படுறோம். லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆக்சுவலி வந்துட்டு பெனிஃபிட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிஃப்டியோட லாட் சைஸு 25 இருக்குது. 10 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 250 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இனி லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 75க்குள்ளார சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 10 பாயிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 600லேருந்து 750 ரூபா வரைக்கும் லாட் சைஸ் எப்படி மாற்றுறாங்களோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் லாஸும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு லாட்டில் இருந்து உங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆப்ஷனில், இதில் வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு பெரிய நல்ல கார்பஸ் வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணணும். ஒரு லாட்டில் ஆரம்பித்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 to 20,000 போட்டு அதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு 1 crore அப்படிங்கிறது ட்ரீம் மணியாக வந்துட்டு ட்ரேடிங்கில் வச்சுருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பில்டப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த 25 லாட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 1 crore நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 5 years வரைக்கும் தேவைப்படும். சரிங்களா? இதுவே வந்துட்டு லாட் சைஸை 60 இல்லை 75 மாற்றினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு 5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 3 வருஷத்துக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு நம்மளால் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு லாட்டில் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் பே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் 10 லாட் எடுக்க வேண்டிய இடத்துல 5 லாட் தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒருவேளை அந்த ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் ஆகிடும் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது பெனிஃபிட் தான். சரிங்களா? ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ஜின் மணி ப்ரீமியம் அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுனால சில ட்ரேடர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச சில ட்ரேடர்ஸ் வந்துட்டு இங்கேருந்து போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா,
ட்ரேடர்ஸ் கம்மியாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வந்துட்டு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு 100 பேர் டிக்கெட் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும், பெரிய ஒரு இது இருக்கும். சரிங்களா? இதுவே வந்துட்டு ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்விங் வந்துட்டு ஒன் சைட் ஸ்விங் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு கம்மியான ட்ரேடர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். நிறைய ட்ரேடர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் எங்கேயுமே நகராமல் பையர் செல்லர் நிறைய பேர் வாங்கி வித்துட்டே இருந்தாங்கன்னா ப்ரைஸ் ஒரு 1 ஹவர் எங்கேயுமே நகரல அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 ஹவரில் வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாகி ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்துட்டு எரோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு ட்ரேடர்ஸ் கம்மியாகிறதுனால தட் வில் பி பெனிஃபிட் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிற நமக்கு அது வந்து பெனிஃபிட் தான். யார் இங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த 4 பெனிஃபிட்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக நான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் 15 இயர்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க. என்னென்னா லாட் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு உங்களோட லெஜர் பேலன்ஸ் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க. சரிங்களா? இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் பையராக வந்துட்டு ஜெயிக்க முடியும். சரிங்களா? இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு நம்ம ஸ்கை ப்ரோக்கிங்கில் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆப்ஷன் பையர்ஸ். தேங்க்யூ பை ஸ்கை ப்ரோக்கிங்.